கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நேற்றைய தினமே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியிருந்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் நம் நேரடியாக கேட்டு பெறலாம். மனு, நேற்றைய தினமே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க. தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? விக்னேஷ், அதாவது இந்த இறையம்மன்துறை மீனவ கிராமம் என்பது தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இந்த தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் போதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கிராமத்தை, அதாவது இறையம்மன்துறை கிராமத்தை பாதுகாப்பதற்காக கடலில் நேர் தூண்டு வளைவு அமைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் சாலைகள் பாதிக்காமல் இருப்பதற்காக கோரிக்கை வைத்து வந்தது. ஆனால் அரசு இந்த மீனவ கிராம மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருந்த நிலையில் தான் தற்போது நேற்று இந்த பகுதியில் திடீரென்று கடல் சீற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டது. அதில் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் என்பது கடல் நீர் புகுந்து முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று காலையிலும் இந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. தற்போது சற்று அந்த கடல் சீற்றம் என்பது குறைந்திருந்தாலும் இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த பகுதியில் கடல் சீற்றம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது சமுத்திரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நிதிரவளை அருகே சமுத்திரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தற்போது அவர்களுடைய வீடுகளுக்குள் நேற்று கடல் நீர் புகுந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்போம், ஆமா, உங்க வீட்டில் நேற்று எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, தற்போது இந்த கடல் சீற்றம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே எங்க வீடு கடல்ல போச்சு. அப்ப நாங்க வீடு இல்லாம பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் தங்கி இருந்தோம். அன்னைக்கு நாங்க பட்ட அதே கஷ்டத்தை இன்னைக்கு எங்க பிள்ளைங்களும் அனுபவிச்சுதாங்க. இப்ப இது தலைமுறையாட்டு நாங்க இது அனுபவிச்சுட்டா இருக்க. நாங்க யாருக்கிட்டையும் பணமோ பொண்ணோ பொருளோ எதுவுமே நாங்க கேட்கல. எங்களுக்கு எங்க ஊருக்கு ஒரு சூண்டல் விளைவு எங்களுக்கு வேணும். அது இருந்தா எங்க தலைமுறை போய் எங்க மக்களுக்கு தலைமுறையும் நல்லா வாழுவாங்க இந்த ஊருக்குள்ள. அது இந்த தூண்டில் விளைவு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நேத்தைக்கே நாங்க இந்த வீட்டுல தங்க முடியாம பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச வீட்டுல எல்லாம் நேத்தைக்கு இருந்தோம். நைட்டு தூங்குறதுக்கு இடம் இல்லாம சர்ச்சுக்கு வெளியில நாங்க தூங்கணும். சர்ச்சுக்கு உள்ளாடி கொஞ்சம் பேர் தூங்குனாங்க. அப்போ இப்படி கடல் வரும்போதெல்லாம் நாங்க மாறி இருக்குதோம். அடுத்து திருப்பி இந்த பிரச்சனை எங்களுக்கு பல வருஷமாட்டே இருக்குது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நாங்க இந்த தூண்டல் விளைவுக்காக போராடுதோம். இன்னைக்கு வேற போராடிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு இது வரைக்குமே ஒரு முடிவுமே கிடைக்கல. உங்க வீட்டுல எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அந்த கடல் நீர் புகுந்து எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு சேதமாயிருக்கு? இன்னைக்கு கடலினுடைய நிலைமை எப்படி இருக்கு? பிரிட்ஜ் எல்லாம் போச்சு, எல்லாம் சாதம் போச்சு, டீ எல்லாம் போச்சு, தங்கி இன்னைக்கு இந்த கடல் சீற்றம் உங்க பகுதியில எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு பாதிக்கப்படுது? 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் கொண்டு நாங்க ஓடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இதுவரை தரல. நீங்க எங்களுக்கு கொண்டு வருத பொருட்களை அடுத்த ஆட்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்ககிட்ட இருந்து லஞ்சம் வாங்குதீங்க. எங்க ஊரு பாதிக்கப்பட்ட ஊரு இரவந்தர கடைசி அச்சம். எங்க ஊரு தான் நீங்க முதல் சூண்டு வளையம் போடணும். ஏன் இதுவரை நீங்க போடல? எதனால சூண்டு வளையம் போடல? நீங்க யார்கிட்ட இருந்தா லஞ்சம் வாங்குதீங்க? நீங்க லஞ்சம் யார்கிட்ட இருந்து வாங்குதீங்க? தாரம் இன்னா வருது வந்து கொண்டே இருக்குது. நேற்றைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்க பகுதியில என்ன மாதிரியான? எங்க ஊர்ல பாதிப்பு தான். நேற்றைக்கு 1 மணில இருந்து பாதிப்பு தான். எங்க வீட்டுல 6 பிள்ளைங்களை தூங்கல. 8 மாசத்தை கற்பனை ஆகி இந்த வீட்டுல இருக்குது. நீங்க பாத்தீங்களா இல்லவா? ஆஸ்பத்திரியில உங்க செக்கப்பு போறாங்க. அந்த பிள்ளைங்க எங்க போய் ஒதுங்கும்? இதுக்கு ஒரு பாதிப்பு உண்டா? சத்துல தான் தூங்கி இருக்குது. நேற்றைக்கு நைட் எல்லாம் சத்துல தூங்கி இருக்குது. இந்த கற்பனை ஏதாவது ஒண்ணு ஆனா நீங்க உத்தரவு சொல்லுவீங்களா? அதுக்கு பதில் கொடுங்க முதல்ல. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவ மக்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொடர் பிரச்சனை, அதாவது இன்றோ நேற்றோ இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது இருந்து வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது இறையம்மன்துறை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலை தான்.
தற்போது இந்த சாலை என்பது பல முறையாக கடலரிப்பால் பாதிக்கப்பட்டு இந்த சாலை என்பது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி வழியாகத்தான் மீன்பிடித்துறை தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு தேவையான கற்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் சென்று வந்தது. ஆனால் இன்று இந்த சாலை வழியாக இந்த வாகனங்கள் கூட கடந்து செல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் நமக்கு பார்க்கலாம். அதாவது கடல் தற்போது அதிகமாக சற்று குறைவாக இருந்தாலும் கடல் சீற்றம் அதிகமாகத்தான் காணப்பட்டு வருகிறது. இந்த கடல் சீற்றம் இன்று மாலையில் மேலும் அதிகரித்து நேற்று இருந்ததை விட அதிகமாக கடல் சீற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் எழுப்பி வருகிறார்கள். மனு 40 வருடங்களா அவங்க அந்த சிரமத்தை சந்திச்சுட்டு வரதா அவங்க நேரடியாக சொன்னதை நம்ம கேட்டோம். அதற்கு ஒரே தீர்வு தூண்டில் விளைவு அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. இனியாவது அரசு அதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மனு.